பாக்கியநாதன் கிடையாது, பாக்கி நாதன். ஆரோக்கிய சுவாமி டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவான், டெய்லி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவான். அவனுக்கு பேர் என்ன? ஆரோக்கிய சாமி. ஆசீர்வாதம் பிச்சைக்காரன், குடிக்க கஞ்சி இல்லை, பேர் என்ன? ஆசீர்வாதம். ஐயோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ஆண்டவர் தாங்க சார்ந்த புருஷன். சொல்லும் போதே கொடுக்கணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்வும். பெருமை வந்தா உசியாவுக்கு கோபம் வந்துச்சு. இயேசு கிறிஸ்துவுக்கு தாழ்மை இருக்கிறதுனால கோபம் வராது. ஏன்னா தாழ்மை இருக்கிறதுனால சாந்தம் வந்துச்சு. அவ புதிய ஏற்பாட்டில் ஜீசஸ் கொள்ளவு சாந்தம் அப்படின்னா அவருக்கு கோபமே வராதுங்க. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் பயங்கர கோபக்காரர். ஆனா புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பயங்கர சாந்தம் உள்ள. எங்கேயாச்சும் இயேசு கோபப்பட்டாருன்னு பைபிளை படிச்சிருக்கிறீங்களா? அப்படி கரெக்டா ஒரு வசனம் சொல்லுங்க, ஒரு 10 லட்சம் ரூபா தரேன். அதான் சொல்வீங்கன்னு தெரியும். ஆனா அங்க கோபப்படல. அங்க கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி கையில எடுத்தாரு. யாரையும் அடிக்கல. என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக ஏண்டா மாத்துறீங்க, எல்லாத்தையும் எடுத்துட்டு போங்கடான்னு தள்ளி விட்டாரே தவிர எந்த மனுஷனையும் அவர் என்ன செய்யல, அடிக்கல. ஆனா ஏன் அப்படி நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தீர்க்கதரிசி அப்படி எழுதிட்டான். என்ன பண்றது? தீர்க்கதரிசி எழுதுனதுனால இயேசு அப்படி செய்ய வேண்டியது ஆகி போச்சு. ஆனா அடிக்கல. தீர்க்கதரிசி எங்க எழுதுனா? சங்கீதம் 69:9. இந்த சங்கீதம் 69:9 உன்னுடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அந்த வசனம் நிறைவேறும்படி இயேசு கிறிஸ்து யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்துல சாட்டையை எடுத்துக்கிட்டு தேவாலயத்துக்குள்ள போய் காசுக்காரருடைய பலகைகளை தட்டி விட்டு ஆடு மாடு புறா விற்கிறவங்களை வெளியே போங்கடான்னு தள்ளி விட்டு தேவாலயத்தை அடைச்சார். அன்னைக்காச்சும் சாட்டையை எடுத்துட்டு போனாரு. ஆனா இன்னைக்கு இயேசுநாதர் மாம்சத்துல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சாட்டையை எடுக்க மாட்டார். AK-47 எடுத்து சர்ச்சுக்குள்ள வந்துருவார். ஏன்னா சர்ச்சில் இன்னைக்கு அவ்வளோ அநியாயம் நடக்கும். அன்னைக்கு நடந்த அநியாயத்தை விட இன்னைக்கு சர்ச்சில் நடக்கிற அநியாயம் தாங்க முடியாது. கத்துருக்கு. நல்ல வேலை பரலோகம் போய் உட்காந்துட்டேன். இப்ப அவர் வர முடியாது. இங்க பூமிக்கு பரலோகம் போய் உட்கார்ந்தா திரும்ப என்ன செய்யக்கூடாது? பூமிக்கு வரக்கூடாது. மாம்சமா வர முடியாது. அதனால நீங்களும் நானும் தப்பிச்சோம். இல்லைன்னா எடுத்துட்டு வந்தாருன்னு வச்சுக்கிறேன், சட்ட 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 சடன்னு சோழியை முடிச்சுடுவார். ஒவ்வொரு சபையா காலி பண்ணிடுவார். முதல்ல சொல்றதே பாஸ்டர் தான். இந்த பெரிய பாஸ்டர்னு இங்க இருக்காங்க இல்ல, 2000 பேர் 1000 பேர் ஃபர்ஸ்ட் அங்கதான் போவார். ஏன்னா அது பரிசுத்தம் கிடையாது. சபையில சும்மா ஒரு பெரிய பேர் வந்தா, நாங்கள் பெரிய சபை. ஒரு விசுவாசிக்கு வளர்ச்சி தெரியாது, ஒரு விசுவாசிக்கு வசனம் தெரியாது, ஒரு விசுவாசி உண்மையா இருக்க மாட்டான். எல்லாம் கல்லன்னு கொள்ளைக்காரனுமா இருப்பான். ரியல் எஸ்டேட் பண்ணுவான், ஏமாத்தி சொத்து வாங்கியிருப்பான். பெரிய சபையில போய் உட்கார்ந்தா தெரியாது. அவங்களுக்கு பரிசுத்தவான்னு நினைப்பு. அங்கதான் முதல்ல போவேன். இப்படி ஃபுல் பீட்ல இருக்கிற ஆழத்தை பட்ட 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 நம்ம முன்னாடி உட்கார்ந்துருப்பாங்க பாருங்க, சேர்ந்த வரிசையா அந்த பெரும் தலைகளை கட்ட 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 கட்டன்னு போட்டுருக்கு. என்ன பண்றது? தப்பிச்சோம். நம்ம அவர் உயிர் தெழுந்து பரலோகம் போய் பிதாவின் சிங்காசனத்துல உட்கார்ந்ததுனால ஒண்ணும் பண்ண வழி இல்லாம ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பண்ணி ஆண்டவரே, அநியாயம் பண்றாங்க, அநியாயம் பண்றாங்க சபையில, மன்னிங்க ஆண்டவரே, மன்னிங்க. வியாபாரம் பண்றாங்க சபையில, வியாபாரம் பண்றாங்க, மன்னிங்க ஆண்டவரே. பிதா கிட்ட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு?
ஏன்னா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து சபையில சாந்தமும் எங்கேயாச்சும் இயேசு கோபப்பட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல கோபம் வருது, பயங்கரமா வருது. ஆனா ரியாக்ஷன் என்னன்னு கவனிக்கணும். இப்போ கோபம் வந்தா ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? இப்போ உங்களுக்கு கோபம் வருது, நீங்க என்ன பண்ணுவீங்க? கோபத்தை எப்படி காட்டுவீங்க? பேச்சுல காட்டுவீங்க. பேச்சுல எப்படி காட்டுவீங்க? கட்ட வார்த்தையா பேசுவீங்க. ஆமா, கோபத்தை எப்படி பேச்சுல காட்டுறது? என்ன அருமை மகளே, அப்படியே கோபத்தை காட்ட முடியும்? அனிமல்ஸ் பண்ணி 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 நாய் பூஜை பாரு, குரங்கு முடிக்கிற முடியப்பாரு, இப்படிதான் கோபத்தை காட்ட முடியும். கோபத்தை வந்து அழகான தமிழ்ல காட்ட முடியாது. என்ன அருமை மகளை, நீ எவ்வளவு அழகாக உன்னை நினைக்கும் பொழுதெல்லாம் என் மனம் அப்படியே எனக்குள்ளே உறுதிக்கும். இப்படியா கோபத்தை காட்ட முடியும்? பேட் வேர்ட்ஸ் தான் வரும். அப்புறம் எதையாச்சும் போட்டு உடப்பாங்க தெரியுமா? இந்த பிள்ளைகளை வீடு கூட்ட சொல்லுங்க, மாப் பண்ண சொல்லுங்க, அதுங்களுக்கு எரிச்சலா இருக்கும். மம்மி சொல்லிட்டாங்களே என்ன பண்றதுன்னு உடனே மாப்பு எடுக்கும். எடுத்து ஒழுங்கா அப்படி கூட்டாது, ஒழுங்கா மாப் பண்ணாது, சேர டபார்னு அடிக்கும். என்னடி பண்ற? மாப் பண்ண சொன்னீங்களே.